பொண்ணு கேட்க வந்தாங்க அச்சாரம் போட்டாங்க தாயும் தகப்பானும் தகராறு பண்ணினா தாயும் தகப்பனும் தகராறு பண்ணினா தாயும் தகப்பானும் தகராறு பண்ணினா தாயும் தகப்பனும் தகராறு பண்ணினா ஒன்ன வீட்டு பங்காளி ஒரு முந்த கல்லுக்காக வீட்டு பங்காளி ஒரு முந்த கல்லுக்கார ஒன்ன வீட்டு பங்காளி ஒரு முந்த கல்லுக்காக வீட்டு பங்காளி ஒரு முந்த கல்லுக்காரே தாயி என்னத்தான் அச்சாரம் போட்டாங்க தாயி என்னத்தான் அச்சாரம் போட்டாங்க காமாட்சி விளக்கே கைய வச்சு ஏத்த மாட்டேன் காமாட்சி விளக்கே கையை வச்சு ஏற்க மாட்டேன் காமாட்சி விளக்கே கைய வச்சு ஏத்த மாட்டேன் காமாட்சி விளக்கே கையை வச்சு ஏற்க மாட்டேன் அண்ணவே மாண்டாரண்டி இங்க காய்க்காத மரம் காய்க்கும் அங்க மண்டவர் மாட்டாரண்டி அங்க காய்க்காத மரங்காய்க்கும் என் புரிச்ச மாண்டாரண்டி இங்க பூக்காத மரம் பூக்கும் புருஷ மாட்டாரண்டி அங்க பூக்காத மரம் பூக்கும் ஐயோ மாட்டிரையோ ஐயோ, 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 ஆயா எப்பதான் ஒரு கேட்ட முகத்துல முடிக்க கூடாது. நீ உயிரோடயே இருக்க வேண்டாம். போடா எங்க முகத்துல போய் சாவுகிறீங்க. கண்டால பாவி. அன்னைக்கே நான் வசனத்துல கட்டி வச்சு அடிக்க வரேன். நாயனோட புண்ணியத்தா தாலி கட்டினாரே, அப்பயே நான் கணவனை ஏத்துக்கிட்டேன். ஐயோ, நீங்களாவது வாரத்துல ஒரு நாள் ஒண்ணுகிட்ட வந்துட்டு போயிருப்பாரு. எனக்கு 16 வருஷம் ஆச்சு. என்ன சொல்றீங்க? முகத்துல முகத்துல முடிக்காத, போய் சாவுகிறீங்க. செத்து போயிடுறா.
அதாவது தந்தை கொண்ட தருதல் பிள்ளை என் முகத்தில் முடிக்காதே. ஆமா, அப்பட கொண்டவனே என் முகத்தில் முடிக்காத. போய் செத்து போயிருக்கீங்களா? எந்த வந்து தந்தையை கொண்டனோ இந்த தருதல் பிள்ளை போய் சாவல என் முகத்தில் முடிக்க தாயே கொண்ட பிள்ளையே இந்த உயிர் வச்சுக்கிட்டு என்ன இருக்கணும்? ஆமா, இந்த வாழால் என் தந்தையை கொண்டேனோ அதே வாழால் நானே கொலை செய்து கொள்கிறேன். அப்பா ஆமா, நீயா உங்க அப்பனை வச்ச? ஆமா, இடையிலே கிடையாது. எப்படி அது கங்காதேவி கொடுத்த சாபம். எத்தனை சாபமாய் இருந்தாலும், யார் கொடுத்த சாபமாய் இருந்தாலும் நான் தானே. பத்து நாள் பார்த்து போறல என் தம்பியாப்பட்ட யுத்தம் செய்து எந்த விதமான உத்தமம் இல்லாமல் இருக்கு. என் தம்பியாப்பட்ட அர்ஜுனன் வந்தானே, அப்பேற்பட்ட வீர புருஷன் இப்படி சாக காரணம் என்ன மாமா? 886 ஆள் படைத்த ஈஸ்வருக்கு அம்மா ஈசன் கடையிலிருந்து வந்து ஊத்துதில்ல, அந்த கங்கை தான். அப்படியே என்ன காரணம்? அந்த கங்காதேவி ஈஸ்வருக்கு அம்மா. சரி, 10ஆம் நாள் சண்டையில இந்த அர்ஜுனை அந்த கங்காதேவியுடைய மகனை கொண்டு விட்டாரு. சரி, இந்த செய்தி வாயு பகவான் போய் கங்காதேவி கிட்ட சொன்னாரு. சரி, அந்த அம்மா அவசரப்பட்டு என் மகனை யார் கொன்னாங்களோ அவன் பையன் கையால அவன் ஒரு நாளைக்கு சில அறுபடுத்தோம் அப்படின்னு சாபம் கொடுத்துருச்சு. அந்த அம்மா கங்காதேவி கொடுத்த சாபம் தான். ஆமா, என் கையால் என் தந்தை சிரம் அறுபட்டதா? ஆமா. இப்ப என் தந்தை உயிர் வர காரணம் எப்படி? உன்னுடைய தந்தைக்கு உயிர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தானே கேக்குறேன். ஆமா, நீ என்ன பண்றன்னா நாகக்கண்ணி உங்க அம்மா இருக்குது. சரி, இந்த நாகக்கண்ணி அம்மா இடத்துல கையில இருக்கிற கலையாணி மோகனத்தை வாங்கிட்டு பாதாள உலகம் போ. சரி, பாதாள உலகத்துல நாகராஜர் இருப்பாரு, நாகக்கண்ணியின் தந்தை. சரி, அவர்கிட்ட மிருக சஞ்சீவி அமிர்த கலசம் இது ரெண்டையும் வாங்கிட்டு வா. ஆமா, வாங்கிட்டு வந்தா மற்றது நான் பாத்துக்கிறேன். அப்படியா சொல்ல? ஆமா, அப்படியே ஆகட்டும். அம்மா தாயே நாகக்கண்ணி அம்மா, உன் கையில இருக்க கூட்டுக்காரர் செத்து போயிட்டாரு. கையில இருக்க கல்யாணி மோதிரத்தின்டா போயிட்டு வா. இப்போது நான் பாதாளம் செல்கிறேன். எனக்கு எந்த தலைமுறை தெரியாத அல்ப புண்டை பார்த்தா தெரியா யாருன்னா யாரா தாத்தே? உனக்கு நான் தாத்தே, எனக்கு நீ தாத்தா, நான் உனக்கு பேரன். இவையிலே அதாவது சித்தாங்கடி அம்மா பாதாள நாகலாக என் தாயார்
நாயகனிடம் வாங்கி வந்திருக்கிறேன் மோதிரம், கல்யாணி மோதிரம். கல்யாணி மோதிரம்ப்பா. நமக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்? அதாவது குமரங்கடையில இருந்து எடுத்துட்டு வரேன். அது என்னை அதை குமரகளில் எடுத்து என்னை உள்ள போட்டுருவாங்க. ஓ, அதை எடுத்துட்டா கல்யாணிக்கிட்ட இந்த மோதிரத்தை கொண்டாந்துட்டேன். ஆமா, கல்யாணிக்கிட்ட இல்லையா, இங்க இந்த தாத்திரிக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிட்டாங்க. அங்க வாங்கின கல்யாணி மோதிரம் குமரங்களில் எடுத்தது என் தாயாகப்பட்ட நாயக்கண்ணிக்கிட்ட என் தந்தையார் போட்டிருக்கிறார். தாய் நாயக்கண்ணி எத்தனை நாயக்கண்ணி இருக்கலாம்? உங்க அப்பாரா? அதையோ உன் மகன் நாயக்கண்ணி தெரியாதா? எங்க அப்பா அர்ஜுனன், என் தாய் சித்ராங்கனை. எதுக்கு இந்த கன்னியாளியை கொண்டு வந்த? அதாவது சொன்னா வருத்தப்படாதே, வருத்தப்படுது. தந்தையாராகப்பட்ட அர்ஜுனனை தாசி என்று சொன்னார், வேசி என்று சொன்னார். என் தாய் வெற்றிவா என்று சொன்ன காரணத்தினால் என் தந்தை அர்ஜுனனை வெட்டிட்டேன், தலையை அரிச்சிட்டேன். அர்ஜுனன் செத்துட்டார். சாப்பிட்டு ஆமா என்ன சாப்பிட்டு எப்பவும் சாப்பாடு நினைச்சுக்கிட்டு எதிர்பார்த்தா முடிஞ்சுட்டா போயா. என் தாய்மார்கள் எல்லாம் கதறிக்கொண்டு கண்ணீர் படிச்சு கொண்டிருக்கிறார்கள். எதுவும் சோறு வடித்தான்னா கண்ணீர் வடித்தான்னா கஞ்சி வடித்தான்னா நீ மட்டும் சிரித்த முகத்தோடு கை தட்டி நகைக்கிறாயே. எனக்கு நேரிட்டு எதிரி. எப்படி? காண்டா வளத்தை தகனம் செய்கின்ற பொழுது அக்னி ஆஸ்திரத்தை விழுத்து பாம்பு போட்டு எல்லாம் மடிச்சுட்டான். எதை மடிச்சானா? உன்னுடைய நாகஜோதியும் அமர்ந்த கலசமுடைய தந்தைக்கு உயிர் கொடுக்க. ஜோதிலாம் தரமாட்டேன், ஜோதிலாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். என்னிடம் பெருமை பேசுறேன். ஜோதி குடுறாங்க. ஜோதி தான் குருண மரத்தை வச்சு கொண்டுட்டான் கொள்ளுகாரன். கொள்ளைக்கார சோதியாத்தால கீழே விழுந்து கால் ஓடிட்டான். எந்த ஜோதி? அவன் போன் பேசிட்டு போய் ஜோதி ராமன் கொள்ளுதான் தெரியுமா? ஐதீகம் கொள்ளுவதால் அவங்க பிள்ளை ஒரு ஜோதி கொடுப்பான். பூரா போகும்போது பட்டாச்சு கலப்புறான், பட்டங்களில அடிக்கிறான். இப்ப என்ன கொடுக்க முடியும் முடியாது. ஜோதி தரமாட்டான். யாரு மேலும் போடுறாங்க. அமர்ந்த கலசம், மிருகச்சஞ்சிவி, அமர்ந்த கலசம். எதுக்கு? என் தந்தை அர்ஜுனுக்கு உயிர் கொடுக்க எங்க மாமா வாங்கி வர சொன்னாரு. உன்னை கூட உயிர் கொடுக்கறது சாப்பிட்டு கூட புதையெல்லாம் இருக்கு. என்னடா பொண்ணா அதுன்னு சொல்லிட்டு அரியா பையன்கிட்ட அதிகாத கொடுக்க முடியுமா முடியாதா? ஜோதியை மட்டும் கொடுக்கணும். ஜோதியாலதான் இவன் கீழே ஓடிச்சான். மறுபடியும் ஜோதி பத்தி நினைக்கிறீங்க? ஜோதி தரமாட்டேன், நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஜோதி நீ வச்சுக்கிற, குழந்தைக்கார குதிரை கூதி வாய வச்சுக்கிற. அடிக்காத. நாக செஞ்சு என்ன செஞ்சுவே ஜோதி. ஆமா, மிருகச்சஞ்சிவி கொடுக்க முடியுமா முடியாது? நாங்க கோழி கடிக்கிட்டு இருக்கிற ஜோதி. கையெல்லாம் வலிக்குது, அதை கெளிச்சு போயிடு. கொடுக்கணும்னா கொடுப்பேன். வயசான காலத்துல புளிப்பிச்சு அடிக்கிறேன். இதுல வந்து காய்ச்சா கண்ணியா போட்டா யாராவது அன்னதானம் பண்ணா அதுல வாங்கி தின்னு. என் தாத்தாவாகிய நாகராஜன் இடத்திலே ஆமா, அப்புறம் அவங்க எதிரிய சிரிப்பாங்க. அதாவது நாக கூட்டத்தை அடிச்சுட்டாரு என் தந்தை. சரி சரி, ஆனால் கொண்டது பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல பையனாரு வாழ்த்து கொடுத்தாரு. சரி, இந்த அமர்ந்த கலசம் நாகச்சஞ்சு குடுன்னு கேட்டாரு. ஆமா, கொடுக்க மாட்டேனாரு. மிருகச்சஞ்சு போட்டு குப்பி எடுத்த. ஆமா, அட்டி போட்டா தம்பா அமீன் வடக்கத்திக்கார நாட்டு சொல்றேன் குப்பி போட்டு குப்பி எடுத்துனா. சரி, கொடுத்துட்டாருல. இந்த தலைய நொச்சி எடுத்துட்ட. இந்த தலைய அர்ஜுனனை செத்து போயிட்டாங்கன்னு பொம்பளைங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த தலைய மட்டும் இந்த பாம்பு படம் எடுத்து அந்த பணத்துல ஏந்திக்கிட்டு 7 திருப்பாக்கடலுக்கு அந்தாண்ட கொண்டு போய் போட்டுருச்சு. தலை இல்லாத இப்ப என்ன பண்ண
பண்றது? தலையில அது வெறிக்கால காய்ச்சறதா நல்லா இருக்குது குடிச்சிட்டு போறோம் முன்ன போய் தலையோட வரணும். தலை 700 ரூபாய் முழு வேலையை எடுத்துச்சா? காலு தலை 400 ரூபாய் 50 ரூபாய் வரும். குடல் ரத்தம் குடல ரத்தத்தை 3ஆ பிரிச்சு உப்புக்கல்ல போட்டுறாங்க. தண்ணி ஊத்தி நீ கசாப்பு கடைக்காரனா? அந்த காலத்து அப்பெல்லாம் ஒரே ரத்தம் அப்படி குண்டா நிறைய இருக்கு அப்படி உப்புக்கல் போட்டு தும்புது. அட இல்லப்பா, அர்ஜுனுடைய தலை தலைத்தா 450 ரூபாய். இங்க வா. உங்ககிட்ட பேச்சு அங்க பாரு, அங்க பாரு. உங்ககிட்ட பேச்சு எதுக்காவது? பார்க்காத வெள்ளி பழமாட்டு வெட்டி சொல்லுங்க. தலைய நீங்க யார் போனாலும் கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா 7 திருப்பாக்கடலுக்கு அந்தானது இருக்குது இல்ல, போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க பிரேதம் வந்து வாசமாயிரும். அதனால நான் ஏறுகிறேனே வாங்கணும். இரண்டாள்வா அதை விட்டு அது கொண்டுட்டு வந்திருக்குது. அந்த தலையை அந்த இடத்துல பொருத்தி என்ன பண்றேன்னா கொம்பு தச்சு விடு. கொலாய் மூடிட்டு நீ ரொம்ப தட்டத்துக்கு தலையை தீச்சுக்கிறதுலயே கருதி தலைய முண்டத்தோடு முன்ன பொருந்து. வர்ற போதா இந்த மாதிரி பண்ணுவீங்க. போயிட்டு விட்டு இந்த அமிர்த கலசத்தை அதுக்கு பக்கத்துல வை. வைத்து விட்டு வச்சுட்டியா? அப்பா சித்தப்பா, இந்த சஞ்சீவி மூலிகை, அதாவது மிருக சஞ்சீவின்னு இதுக்கு பேரு. எல்லாம் நம்ம கிராமத்துல தான் இருக்கிறோம். இந்த மிருக சஞ்சீவி எல்லா ஊர்லயும் இருக்குது. எல்லா ஊர்லயும் இந்த மிருக சஞ்சீவி இருக்குது. ஆனா நமக்கு தெரியாது. சொல்லிச்சாமிக்கு ஆயங்க நான் சொல்றேன். அதனால இப்ப ஒரு பாம்பு கடிச்சு முடிச்சுன்னா 10 அடி தூரத்துக்குள்ள அந்த பாம்பு விஷம் முறியிற தலை இருக்கும். ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்க, குறுக்க போன சஞ்சுவி அருந்த காயம் பொருந்துது. அதனால சஞ்சீவி எனக்கு தேவைப்படுதுங்க சொல்லுங்க. கொள்ளுக்கார எங்க அக்கா புண்டை வெள்ளரி பழம் மட்டும் வெடிச்சு அது அப்படி ஒன்னொன்னா காந்த சக்தி மாதிரி இழுத்து அந்த வங்கம் மூடிக்கும். ஆனா உள்ள எலி இருக்கும். ஆனா இறத்தாடுறதுக்கு வரணும்ல, அப்போ அந்த மிருக சஞ்சீவிய அப்படி பல்லல கடிச்சுட்டு இப்படி அண்ணாந்துச்சுன்னா மேல இருக்கிற கல் அப்படி ஒவ்வொன்னா போய் இது வெறுவங்காய் போயிடும். அதனால இந்த நாகத்துக்கும் இந்த மிருக சஞ்சீவி தான், அந்த கல்லளிக்கும் இந்த மிருக சஞ்சீவி தான். இந்த மிருக சஞ்சீவிய 3 தார் அது நீவு. 3 தார் நீவுனா அந்த கொள்ளாட்டம் போயிடும் வச்சுக்குவேன்.